வணக்கம். சிவவாக்கியம் பாடல் 9. அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. அதாவது நம் புராண கதைகளில் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனிலிருந்து தோன்றினர் என்று ஒரு கதை உள்ளது. அப்படி அவர்களும் அறிய இயலாதபடி முன் தோன்றிய மெய்சக்தியாகும். கருமை செம்மை வெண்மை என்பது பிறப்பின் பருவங்களையும், அதாவது கருவில் கருமையையும் பருவத்தில் செம்மையும் இறுதி காலத்தில் வெண்மையும் கண்டு கடந்து நிற்கின்ற மூலப்பொருள் எனவும் கூறலாம். அல்லது நம் உடம்பில் உணரும் போது கருவில் இருந்து வெளிவர உந்து சக்தியாக இருந்து இரத்த அணுக்களான சிவப்பணு வெள்ளை அணுக்கள் சிறக்க உதவும் மூலப்பொருள் எனவும் கூறலாம். அவ்வாறு உணர இயலாதபடி பெரிய மாயையும் அல்ல, அலட்சியமாய் விடும் சிறியதும் அல்ல, எல்லோராலும் உணரக்கூடிய நடுநிலையானவர். பற்று கொண்டு பிடிக்க முடிந்தவர்கள் பற்றி கொள்ளலாம். அவரை முழுமையாக உணர துரியம் என்னும் ஆநிலை தியானத்தையும் கடந்து நிற்க வேண்டும். அந்த நிலை தன்னிலையே மறந்து முழு சக்தி நிரம்பி அதீத பிரபஞ்ச உணர்வு நிலையை காணும் தியானமாகும். அதையும் கடந்து உணர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் பொருள். நன்றி.